ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமಚ್युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। கருவிருத்த குழிநீத்தவன் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழலுருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி இப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் எடிக்குறுகை வருமாறா இறங்கு நீயே அந்தமிலா பேரின்ப மருந்த ஏற்குமடியோமை அறிவுடனே என்றும் காத்து முன்தெவினை நிறைவழியில் ஒழிகாதெம்மை முன்னிலையாம் தேசிகரதம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்சி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையன நின்ற தருத்திருமாள் தாளில் சடை வைத்தோம் சடகோபன் அருளினாலே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்குமழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. திருவிருத்தத்துல 2வது பாசுரம் அற்புதமாக பார்த்தோம் நாம. இப்ப இன்னைக்கு 3வது பாசுரம் பார்க்கணும். 2வது பாசுரத்துல தோழி பாசுரமாக தோழி இந்த நாயகனுடைய பாவத்தை நினைத்து ஆச்சரியப்பட்டு, அப்போ என்ன இவர் கண்ணிலே ஜலம் இருக்கிறது? இல்லை, ஜலத்திலே கண் இருக்கிறது. சேநீர் தடத்து கயல் மெளிர்ந்தாலுப்ப சேவரிக்கன் அழுநீர் துளும்ப அலமருகின்றன வாழியரோன் அதற்கோடு பல்லாண்டு பாடின. அன்பு சூட்டிய சூழ்குழல் இவள், நாராயணனுடைய இணையடியிலே அன்பு சூட்டியவள். அப்போ இவளுடைய ஒரு நிலைமைக்கு பல்லாண்டு பாடும்படியாக அந்த தோழி பாடின பாட்டை நாம் பார்த்தோம். தோழிக்கு எப்படி இந்த விஷயம் தெரிந்தது? இவளுடைய மனோபாவம் எப்படி தெரிந்தது அப்படின்னா, உண்மையில தோழிகளுக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது. தோழிகள் அந்தரங்கமானவர்கள். நாயிகைகளுக்கு தோழிகள், நாயகனுக்கு தோழன்மார், இவர்கள்லாம் அந்தரங்கமானவர்கள். அதனால இவர்கள் வாயினாலே சொல்லணும்னு அவசியம் கூட இல்லை. நாயிகையானவர் வாயாலே சொல்லாட்டா கூட இவருடைய பாவனை எல்லாம் பார்த்து, இவளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து, இவள் எப்படிப்பட்டவள்னு ஏற்கனவே தெரியும். இவருடைய சுபாவம் எல்லாம் தெரியுமானபடினால ஏதோ புதிய நடவடிக்கை இதெல்லாம் இருக்கிறத பார்த்தான்னா அப்ப தெரிந்து விட்டது ஒரு நாயகன் இருக்கிறான் அப்படின்னு. அந்த நாயகன் மேலே அன்பு சூட்டிய சூழ்குழலாக இவள் இருக்கிறாள் அப்படிங்கிறது தோழிகளுக்கு கட்டாயம் தெரியும், தெரியாமல் இருக்காது. அந்த ரீதியில இங்க தோழியானவள் இந்த நம்மாழ்வார் பராங்குச நாயிகையை பற்றி அருளி செய்த பாட்டு நாம் பார்த்தோம். தோழி அப்படி அருளி செய்தவுடன் 3வது பாட்டு இப்போ நாயிகா பாவத்துல ஆழ்வார் தாமே அருளி செய்கிறார். அதாவது அந்த நாயிகையே அருளி செய்கிறார். தோழி இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டாள் இல்லையா? அப்போ அதனால இந்த பாசுரத்தை
சத்தியம்னு ஒத்துக்கிறான். தோழி சொன்னது சத்தியம்னு தெரிஞ்சிருத்தோம். இது ஒண்ணும் இனிமே மூடி மறைக்க வேண்டிய ரகசியம் இல்லை, அவளுக்கு தெரிந்து விட்டது, நல்லதுதான். அப்போ சொல்றார் நாயிகா சொல்றார், அந்த எம்பெருமான் பின்னாடி போன என்னுடைய மனசானது இனி மீளுமோ மீளாதோ தெரியவில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு 3வது பாட்டு. குடற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல் தன்னந்துழாய் அழற்போலடும் சக்கரத்தன்னல் விண்ணோர் தொடக்கடவும் தழல் போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே. தோழி, என்னுடைய நெஞ்சமானது பெருமானுடன் போகவில்லை, அப்புள்ளின் பின் போயிற்று, கருடனுடன் கருத்மான் பின் போயிற்று அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த நாயிகைக்காக எம்பெருமான் ஒரு சேவை சாதித்திருக்கிறார். கருட வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கணும், அதுவும் நாயிகையாக இருக்கும் ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கணும் என்பதற்காக கருட வாகனத்திலே பெருமாள் சேவை சாதித்து விட்டு திரும்பி எழுந்தருளினான். அதை பார்த்தார் நாயகி. இந்த கருடன் ஆஹா எப்படிப்பட்டவன்! கருட வாகனத்திலே பெருமாள் எழுந்தருளும் போது சில பேர் பெருமாளை காட்டிலும் கருத்மான ரசிப்பா. ஏன்னா அந்த வாகனம் ரொம்ப அழகா இருக்கும், ஊர்கள்லாம் பார்த்தா தெரியும். அந்த மாதிரி இவர் இந்த கருடன் எப்படிப்பட்டவன்னு ஆச்சரியப்படுறார். என்ன கேட்டா, எப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ற, அந்த பகவானை ஏழை பண்ணி கொண்டு வரக்கூடிய கைங்கரியம் பண்ணுகிறாரே, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? கருத்மானுடைய கையில பெருமாளுடைய திருவடி, கருத்மானுடைய முதுகுல பெருமாளே அப்படியே எழுந்தொள்ளியிருக்கார், கைகள்ல திருவடியை வச்சுருக்கார். அப்படின்னா பெருமாள் திருவடிகளை கைகளில் ஏந்தக்கூடிய பாக்கியங்கிறது யாருக்கு கிடைக்கும்? பெருமாளையே ஏழை பண்ணக்கூடிய பாக்கியம்ங்கிறது யாருக்கு கிடைக்கும்? இது கருத்மானுக்கு தானே கிடைக்கும். உண்மையில பார்த்தா ஆதிசேஷன் கருத்மான் இவர்கள் பண்ற கைங்கரியங்கள் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் பார்த்து நாம கத்துக்கணும். ஏன்னா நாம பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆதிசேஷன் சென்றால் குடையாம இருந்தால் சிங்காதனமாம் எம்பெருமான் திருமேனி மொத்தமும் ஆதிசேஷன் கிட்ட இருக்கு. ஏன்னா அவன்கிட்ட சயனிச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி கருத்மான் வாகனத்துல ஏழை பண்ணக்கூடிய கைங்கரியம், அதுக்கப்புறம் விதானமாக, அதுக்கப்புறம் விசிறியாக, அதுக்கப்புறம் தாசகா சகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் வியஜனம் திரீமயான எல்லா கைங்கரியம் பண்ற. பெருமாள் திருமேனியோடு கூட ரொம்ப சிறப்பான சம்பந்தம் தான் இவ 2 பேருக்கு தான், ஆதிசேஷனுக்கும் கருத்மானுக்கும் தான். அதனாலதான் அடிக்கடி ஆழ்வார்கள் இந்த 2 பேரையும் பாடிக்கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த கருத்மானுடைய பாக்கியம் என்ன நினைத்து பார்த்தா, பெருமாளுக்கு இப்படி ஒரு கைங்கரியம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்மான் பின்னாடி இந்த நாயகியினுடைய மனசானது போயிட்டான். தழல் போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே. அந்த புல் இருக்கே கருத்மான், அவர் பின்னாடி இவர் மனசு போச்சு, நாயகியோட மனசு போச்சு. அப்ப சொல்ற, அப்படியே போய் நாயகனை பார்த்தது, அப்படியே கருத்மான் மேல பெருமாள் ஏறி போனார். அப்படியே நாயகியுடைய மனசும் பின்னாடியே போச்சு. அப்படியே கருத்மான் நேர சீவை குண்டம் போனார், நாயகியுடைய மனசும் சீவை குண்டம் போச்சு. அங்க போனா பெருமாள் மட்டும் இல்ல, பெருமாள் ஸ்ரீதேவி நாச்சியார், பூதேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார் இவெல்லாம் இருக்கா, ஆதிசேஷன்லயே இருக்கா. இவர்கள்லாம் தேவி பூஷாதி ஜுஷ்டகன்னு சொல்ற மாதிரி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு கூட ஆதிசேஷன்ல பெருமாள் இருக்க. அந்த சேவையை சேவிக்கிறாள் இவள், இந்த பராங்குஷ நாயகி. சேவிச்சப்புறம் இவள்னா என்னன்னா இவளுடைய மனசு. ஆழ்வார் என்ன சொல்றாங்க, என் மனசை தூது அனுப்பினேங்கிற. என் மனசை அனுப்பினேன் கருத்மான் பின்னாடி, என் மனசும் கருத்மான் பின்னாடி போச்சு. அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே அப்படின்னு தனியா என்னுடைய மனசு மட்டும் போச்சு. அங்க போனா 3 தேவிகள் நிக்கிறான், அவளோடு கூட பெருமாளை சேவிச்சப்புறம் என் மனசு என்ன ஆகும்? அவன் 3 பேரும் பெருமாளை விட்டு பிரியாமல் நிழல் போல இருக்கிறார்கள். அப்போ என் மனசு அந்த சேர்த்தியில் ஈடுபட்டு அப்படியே அவர்களை சேவித்துக் கொண்டு நிற்குமா? இல்லை,
அது எங்கிட்ட திரும்பி வந்துருவான். என்னுடைய மனசு தானே, ஆனால் நான் பெருமாளுக்கு வேண்டாம், உன்னுடைய மனசு தானே, அப்போ உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு அது வந்துருமா அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் இது. குழற்கோவலரும் மடப்பாவையும் மண்மகளும் திருவும். குழற்கோவலர் மடப்பாவை அப்படின்னா நீலாதேவி, மண்மகள், திருவுனா லட்சுமி தேவி. நிழல் போல்வனர், இவர்கள்லாம் எம்பெருமானுக்கு நிழல் போல இருக்காலும் எப்பவுமே விட்டு பிரியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். கண்டு, அப்ப இவர்களோட பெருமாள் சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்த்தியை கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல், என் மனசு அங்கேயே நிற்குமா இல்ல மீண்டும் என்னிடம் வந்து இருந்துருவான். என் மனசு பின்னாடி போச்சு. எப்ப போச்சுன்னா, உன் மனசு எங்க அங்க போச்சு, சீவை குண்டம் போச்சு அப்படின்னா அந்த கருத்தான் வந்தானோ எப்ப போச்சு. தன்னந்துழாய் அழற்போல் அடும் சக்கர தன்னல் விண்ணோர் தொட கடவும் கடல் போல் சீனத்த. பெருமாள் வேடவானத்தை வரும்போது தன்னந்துழாய் அப்படின்னு குளிர்ந்த திருத்துழாயோடையும் அழல் போல் அடும் சக்கரத்தன்னல் அப்படின்னு நெருப்பு போல தகிக்கக்கூடிய திருவாழியையும் இதோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கிறார். சங்க சக்கரத்தோடு கூட கருடவானத்துல சேவிச்சா நமக்கும் தெரியும். சங்க சக்கரத்தோடு கூட பெருமாள் சேவை சாதிப்பார். தன்னன் துழாயோட சேவை சாதிப்பார். குளிர்ந்த துழாயோடையும் சக்கரத்தோடையும் இருக்கக்கூடிய எம்பெருமான் விண்ணோர்த்தோட வித்து சூரியோட சேவை பண்ணி சேவிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் கடவும், அந்த எம்பெருமான் கடவும்னா ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். கருத்மான் மேல போயிட்டு இருக்க. அடல் போல் சீனத்த புள்ளின், அந்த கருத்மானும் கோபத்தோட இருக்க. அவரும் நெருப்பு மாதிரி கோபத்தோட இருந்துட்டு இருக்காராம். ஏன்னு கேட்டா எதிரிகள் கிட்ட இருந்து பெருமாளை காப்பாத்துற பொறுப்பும் அவருக்கு இருக்கு. அதனால அக்னி ஜுவாலை போல கோபத்தோடு இருந்தவரான அந்த புல், அந்த கருத்மான் இருக்காரு, அவர் எம்பெருமானை ஏழை பண்ணி கொண்டு போகும்போது நாயிகைக்கு எம்பெருமானை காட்டிலும் அந்த கருத்மான் விசேஷமாக அர்த்தம்னா அப்புள்ளின் பின் போன, புல்லுனா பக்ஷின்னு அர்த்தம், இங்க கருத்மான் அர்த்தம். அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமானது நேரம் அப்படியே போச்சுன்னா சீவைகுண்டம் போகும். அப்போ சீவைகுண்டம் போனவேன் அது மீளுமா என் மனசு, இல்ல ஈடுபட்டு அங்கேயே இருக்குமா? ஈடுபட்டு அங்கேயே இருக்குங்கிறதுக்கு காரணம் அந்த 3 நாயிகைகளோடு கூட எம்பெருமான் சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்த்தி அழகை கண்டு அங்கேயே இருக்கும். அது மீளுமோ அப்படின்னு சந்தேகப்படுவதற்கு காரணம் அது என்னுடைய மனசு தானே. அதனால என்னுடைய மனசு போய் ரொம்ப நாள் போய் ஒரு இடத்துல இருக்காது. கொஞ்ச நாள் போய் இருந்தானா ஐயோ இவளுடைய மனசாச்சே அப்படின்னு திரும்பி வந்துடும். பொதுவா அதுக்கு சுபாவம் இல்லையோ, நம்முடையதுன்னு ஒண்ணு இருந்தா திருப்பி நம்மகிட்டே தானே வரும் அது. அதனால அது நிற்கும் கொல் மீளும் கொல், நிற்குமா இல்ல மீண்டும் என்னிடையே வந்து விடுமா என் மனசு அப்படின்னு தோழி கிட்ட கேட்கிற. அப்படின்னா என்ன, என் மனசு அவ்வளவு ஈடுபட்டு இருக்கிறது எம்பெருமானிடம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இது மீளாமல் அங்கே நின்று விடும் போல இருக்கிறதே அப்படின்னு. நிற்கும் கொல் மீளும் கொல் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த 3 நாயகியோட எம்பெருமானை, திவ்ய மகிழ்ச்சிகளோட எம்பெருமானை பார்த்த உடனே ஐயோ ஏற்கனவே திவ்ய மகிழ்ச்சிகள் இருக்காளே, அப்ப நாம இனிமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு மீண்டும் வந்துருமோ அப்படின்னு அர்த்தம் மேலோட்டமா தோணும். ஆனா அப்படி அர்த்தம் இல்லை இதுக்கு. அந்த அர்த்தம் ஆழ்வாருடைய பாவத்துக்கு ஒட்டாது. அதாவது நாயிகையோட மனசு போச்சு. பொதுவா லோக ரீதியில பார்ப்போம். லோக ரீதியில ஒரு நாயிகையோட மனசு ஒரு நாயக்கன் பின்னாடி போச்சு போனா ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னா அதை பார்த்தா அந்த மனசு திரும்பி வந்துடும். ஏற்கனவே விவாகம் ஆயிடுத்தா அவருக்கு, உடனே அந்த மனசு அவர்கிட்ட இருக்காது, மீண்டும் இவளிடம் வந்துவிடும். இனிமே மனசு அவனிடம் செலுத்த மாட்டாள். அந்த மாதிரியான அர்த்தம் இந்த இடத்துல கிடையாது. ஏன்னு கேட்டா எம்பெருமானுக்கு இந்த 3 மகிழ்ச்சிகளும் நிழல் போல்வனர், நிழல் போல எப்பவுமே இருக்கிறார்கள். இந்த 3 மகிழ்ச்சிகள் எப்பவுமே இருக்கச்சேதான் சூடி கொடுத்த நாச்சியார் முதலானவர்கள் எம்பெருமானிடம் ஆசைப்படுகிறார்கள் அப்படின்னு வரும். ஆயர்குல பெண்கள் எல்லாம் எம்பெருமானிடம் ஆசைப்படுகிறார்கள். ஆழ்வார்கள் எல்லாம் நாயிகா பாவத்தில் ஆசைப்படுகிறார்கள். இந்த 3 பேரும் கடகர்கள், சேர்த்து வைப்பவர்கள், பிரித்து வைப்பவர்கள் கிடையாது. ஒரு பக்தையோ நாயிகா பாவத்துல இருக்கான்னு தெரிஞ்சா இந்த 3 பேரும் சந்தோஷப்பட்டு அந்த நாயகனும் நாயிகையும் சேர்த்து வைக்கக்கூடிய சுபாயம் உடையவர்கள் அவர்கள். எம்பெருமானுக்கே கூட இந்த 3 பேர் மட்டும்தான் நாயிகைகள் கிடையாது. சீவை குண்டத்தில் நிறைய பேர் இருக்கா.
அதுல இந்த 3 பேர் பிரசித்தம். இது 3 பேருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு காரியம் இருக்கு இல்லையா, தயாசதத்துல சொல்லிருக்க. ஸ்ரீதேவியானவர் முக்கியமான புருஷகாரமாக, அவர் கருணை அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இருக்கார். பூதேவியானவர் பொறுமை அப்படிங்கிறதுக்கு அடையாளமா இருக்கார். நீலாதேவியானவர் ஸ்நேகம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இருக்கார். கருணை, அதாவது கருணை வேணும் பெருமாளுக்கு. ஆனா பூமாதேவி சொல்ற கருணையை காட்டுல முக்கியம் பொறுமை வேணும். ஏன்னு கேட்டா, ஒரு தப்பு தெரிஞ்சப்புறம், அது தப்புன்னு ஆனப்புறம் அப்புறம் கருணையோட அந்த மன்னிக்கிறது இல்லை, அதை தப்பாவே நினைக்காம இருக்கணும் அப்படின்னு. அதனால பொறுமை வேணும், பொறுமையோட இருந்து அது தப்பே இல்லைன்னு தோணும். நீலாதேவியானவர் ஸ்நேகம் வேணும் அப்படிங்கிற, அதாவது தன்னிடம் ஸ்நேகம் இருக்கிறபடினால அவ எதுவுமே தெரியாது. அவ என்ன பண்ணா என்ன, ஒருத்தர் நமக்கு ரொம்ப ரொம்ப அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா எதுவுமே பார்க்க மாட்டோம், பிடிச்சிருக்கு அதோட முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் நீலாதேவி. அதெல்லாம் சொன்னார் இல்லையா. அதனால இவர்கள் நிழல் போல நிற்கிறார்கள். ஆனா நிழல் போல்வனர், அதை பார்த்து சந்தோஷம். பெருமாளை விட்டு பிரியாமல் புருஷகாரமாக இப்படி 3 பேர் இருக்கிறபடினாலே நம்மை கட்டாயம் சேர்த்தோப்பார் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று அப்படின்னு நாச்சியார் சொல்ற. திருப்பாவையில நப்பின்னை பிராட்டியை சொல்ற. நப்பின்னை பிராட்டியே, இப்போதே உங்கள் கண்ணனையும் எங்களையும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற. இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய், உக்கவும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை, இப்போதே எம்மை உன் மணாளனையும் எம்மையும் சேர்த்து வைக்கணும். நீராட்டு, உன் மணாளனை கொண்டு எம்மை நீராட்டு. உன் மனா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்போதே உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு, உன் மணாளனை கொண்டு எம்மை நீராட்டு அப்படின்னு அர்த்தம். நீராட்டுன்னா அனுபவிக்கவைன்னு அர்த்தம். பகவத் அனுபவம் எங்களுக்கு பூர்ணமாக வரும்படி பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதனால எம்பெருமானுடைய திவ்ய மகிஷிகள் அப்படிங்கிறவர் இங்க பக்தர்களுடைய நாயிகா பாவத்தில் அவர்கள் விரோதிகள் இல்லை, அவர்கள் அனுகூலமானவர்கள். இந்த விஷயம் தெரிஞ்சுக்காம இருக்கிறவர் தான் அந்த சூர்பனகா இல்ல, ஆமா சூர்பனகா. பெருமாள் ராமன் மேல ஆசைப்பட்டார், ஆனா சீதையை விரோதியா நினைக்கிறார். விரோதியா நினைக்காமல், அந்த காலத்துல ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய மகிழ்ச்சிகள் உண்டு இல்லையோ, ராஜாக்கள் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமே. அத பெருமாள் ராமர் அத மாட்டேன்னு சொல்ற, ஏகபத்னி வர்த்தமா இருக்கட்டும். ஆனா ராஜாக்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையோ. அப்ப அதை வச்சுட்டு சீதா பிராட்டிய புருஷகாரமா வச்சுண்டு அந்த சூர்பனகாவானவர் ராமனை விவாகம் பண்ணிக்கலாம் இல்லையோ. அது ஏன் அவருக்கு தோணலைன்னா, அது லௌகீகம் தானே. சூர்பனகாங்கிறவ அவளுக்கு வந்திருக்கிறது லௌகிக காதல் கூட இல்ல, ராட்சச காதல். அது லௌகிக காதல்லையே மானுஷமா இருந்தா நல்லா இருக்கும், அது ராட்சசம். ஆனா பெருமாளிடம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரேமங்கிறது லௌகிகம் இல்லை, அது வைதிகம், அது ஆத்மானுபவத்தை சேர்ந்தது. அவ்வளோலாம் அவருக்கு புரியாது. ராட்சசமான ஒரு காதல் அப்படிங்கிறது தவிர மானுஷமான ஒரு பாவமே சூர்பனகை கிடையாது. பெருமாளும் மானுஷ பாவத்துல இருக்கார், சீதையோ தெய்வீக பாவத்துல இருக்கார், இப்படிலாம் இருக்கு இல்லையா. அப்போ பெருமாள் சீதை எல்லாம் அப்படியே இருக்காது. சூர்பனகாக்கு இந்த ரகசியங்கள்லாம் எங்க தெரிய போகுது. சீதா தேவியை விரோதின்னு நினைச்சுன்னு அவரை எடுக்க போனார், சீதையை அபகரிக்க பார்த்தார். சீதை இருக்கவே தான் இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, சீதையை அபகரிச்சுட்டா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினைச்சுட்டு இருக்கார். அப்போ பகவானிடம் இருக்கிற பிரேமைக்கு மகிஷிகள் புருஷகாரர்கள். அதனால அது தெரியும், ஆழ்வாருக்கு தெரியும். ஆழ்வார் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, ஆழ்வாருடைய மனசுக்கு தெரியும். அப்புறம் நிற்கும் கொள் மீளும் கொள் அப்படின்னு சொன்னது என்ன கேட்டா, அந்த சேர்த்தியை பார்த்து என்னை மறந்து விட்டு என்னுடைய மனசானது அந்த ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாயக சமயத்தனாக பகவான் எழுந்திருக்கும் வீட்டிற்கும் அந்த சேவையை சேவித்து என்னை மறந்து விட்டு அங்கேயே ஈடுபட்டு கொண்டிருக்குமா, இல்ல என்னுடையதான்னு திரும்பி வந்துருமா அப்படின்னு அர்த்தத்தை சொல்ல. குழற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல். எதுனா புள்ளின் பின் போன தனி நெஞ்சமேன்னு கடைசியில கொள். அந்த கருத்மான் பின்னாடி போன என்னுடைய மனசானது நேர சேவை வந்தது இப்படி பார்த்து அங்கேயே நிற்குமா இல்ல மீளுமா அப்படின்னு. அப்போ நாயகியான தோழி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, தோழி என் மனசு போயிடுத்து, நான் என்ன பண்ணுவேன், அது வருமானு எனக்கு தெரியல, அங்கேயே இருந்துருமா அப்படின்னு சொல்லி. வாராதொழியாதே வந்து நினை என்றுக்குன்னு மடல்ல வரும்.
மனசை தூத்தி அனுப்பிச்சுட்டு நீ வராம அங்கேயே இருந்துராத அப்படின்னு, நீ திரும்பி வந்துரும் சொல்லி அனுப்புறா மனசை. ஆனா காரார் கடல் வண்ணன் பின் போன நெஞ்சமும் வாராதே என்னை மறந்தது கான். ஆனா பெருமாள் கிட்ட போன மனசானது அது திரும்பி வரல, என்ன மறந்துருத்துங்கிறார். நான் தானே அனுப்பிச்சேன், என் மனசு என்ன மறந்துருத்து, பெருமாள் கிட்டே இருக்கு. என் மனசு கேளுங்க, நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு தெரியாது. எம்பெருமான் பெருமான் 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 அது ஒண்ணுதான் தெரியுமே தவிர, நான் சாட்டேனா, நான் தூங்கினேனா, நெடுங்கண்கள் ஊரார் உறங்கிலும் தான் உறங்காம், நான் சாட்டேனா நான் தூங்கினேனா என்னங்கிறது என் மனசுக்கு தெரியாது. ஏன்னா அவன் பின்னாடியே போயிடுது, இங்க இல்ல அது அப்படின்னு அது திருமங்கையாழ்வார் சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரியாக மனசு அங்க போயிடுத்துன்னா சில சமயம் என்ன அவங்க கேட்டா அங்கேயே ஈடுபட்டு நிற்கும். அப்படி ஆயிடுத்து போல இருக்கு தோழி அப்படின்னு தோழி சொன்ன நிலைமையை சத்தியாபிதமாக அப்படிதான் ஆயிருக்குன்னு இங்க நாயகியானவர் சொல்ற மாதிரி இருக்கு. இங்க 3 நாயகிகள் பெருமாளுக்கு திவ்ய மகிழ்ச்சிகள், குழல் கோவலர் மடப்பாவையும் மன்மகளும் திருவும். மன்மகள் பூமாதேவி, திருவுனா ஸ்ரீதேவி தெரியும். குழல் கோவலர் மடப்பாவை நீலாதேவி, ஏன்னா நப்பின்னை பிராட்டியாக அவதாரம் பண்ணவர். குழல்னா புல்லாங்குழல், புல்லாங்குழல் இருக்கக்கூடிய கோவலர்கள் கோபர்கள், புல்லாங்குழல் ஊதக்கூடியவர்கள், அவர்கள் வம்சத்திலே வந்த மடப்பாவை அப்படின்னா, பாவைன்னா பாவை போல, அதாவது பொம்மை போல அழகாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாவை அப்படின்னு. மடப்பாவை அப்படின்னா மடத்தனம், மடம்னு ஒரு குணம், அந்த குணம் இருக்கக்கூடிய இந்த பாவை அப்படின்னு அர்த்தம். இப்போ நப்பின்னை பிராட்டிக்கு இத்தனை சொல்ற. ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவின்னு சொல்ல முடியும், நப்பின்னை பிராட்டிக்குன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, முக்கியமா கண்ணன், கண்ணன் தான் இப்போ நாயகன். அதனால அது குறிப்பா சொல்றதுக்காக நப்பின்னை பிராட்டியை புருஷகாரமா வச்சு கொண்டுதானே ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை அருளி செய்தார். அதே மாதிரி வாழ்க்கையெல்லாம் புருஷகாரமா இருக்கக்கூடியவர்கள் நப்பின்னை பிராட்டி தான் பிரதானம். பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் காட்டிலும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டி பிரதானமாக இருக்கார் அப்படின்னு தான் ஆழ்வார் பாசுரங்கள்ல பார்க்கிறோம். அதனால அந்த புல்லாங்குழல் ஊதக்கூடியவர்கள் கோவலர்கள், வேணுகானம் பண்ணக்கூடியவர்கள், அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்த மடப்பாவையாக இருக்கக்கூடியவர் நப்பின்னை பிராட்டி அப்படின்னு அர்த்தம். குழல் கோவலர் மடப்பாவையும், ஏன் குழற்கோவலர் அப்படின்னு சொன்னாங்க கேட்டா, வேணுகானம் பண்றதை இவர்கள் எல்லாமே வேணுகானத்துல ஈடுபடுவார்கள் அப்படின்னு இருந்தா கூட, குழல் அப்படின்னாலே அந்த குழல் ஊதும் கண்ணனுடைய குழல் தான். கண்ணன் குழல் ஊதினான்னா மொத்த பேரும் எல்லா காரியத்தையும் விட்டு விட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மொத்த பேரும் கண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்துருவா. பெண்கள் மட்டுமல்ல, கோவலர்கள் அதாவது கோபர்கள், மாடுகள், பட்சிகள் எல்லாம் பறவையும் கூடு திறந்து சூழ்ந்து படுகாடு கிடக்கும்னு பெரியாழ்வார் சொல்றாரு இல்லையா. பறவை கணங்கள், மான் கணங்கள் மேய்கை மறந்து நிற்கும், பறவை கணங்கள் கூடு துறந்து நிற்கும். அப்போ கணங்கள், பசுமாட்டு கணங்கள் காது ஆட்டிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும். இப்படி எல்லாமே இருக்கும்போது அப்போ பெண்களுக்கு கேட்பானு குழல் ஊதக்கூடியவர்கள். அப்போ சிசுர்வேத்தி பசுர்வேத்தி அப்படின்வா, வேத்தி கானரசம் பனி அப்படின்னு. வேணு கானம்னா யாருக்குதான் பிடிக்காது? குழந்தைகளுக்கு, சின்ன பிறந்த குழந்தை கூட தான் பிடிக்கும். அப்போ இவர்கள்லாம் ரொம்ப ஈடுபட்டது அந்த வேணுகானத்துல, கண்ணனுடைய வேணுகானத்துல. கண்ணன் வேணுகானம் பண்ணானா மாடுகள்லாம் ஓடி வந்துடும். கண்ணன் வேணுகானம் பண்ணானா ஆயர்குல பெண்கள்லாம் தன் காரியத்தை எல்லாம் அப்படியே விட்டு விட்டு அவர்கள் ஓடி போய் விடுவார்கள் அப்படின்னு தானே பார்த்திருக்கோம். அப்படி வேணுகானன் மூலம் எல்லாவற்றையும் மயக்கக்கூடிய கண்ணன் இருக்காள். அந்த கண்ணனை தன் பேச்சு மூலம் மயக்கக்கூடியவளா இவள் நப்பின்னை பிராட்டி. இது பெரியாழ்வார் திருமொழியில பல இடத்துல வரும். அந்த கண்ணனையும் எல்லாரையும் வேணுகானம் மூலம் கண்ணன் மழக்கிறான். கண்ணனையும் தன் கானம் மூலமாக, தன் நாதம் மூலமாக, தன் பேச்சு இனிமை மூலமாக மயக்கக்கூடியவள் இந்த நப்பின்னை பிராட்டி அப்படிங்கிறதுதான் குழற்கோவலர் மடப்பாவையும். அதனால அந்த வம்சத்துல அவதரித்து கண்ணனே போய் நப்பின்னை பிராட்டியோட அப்பாயிட்டு போய் கேட்கறான், உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க. கும்பர்னு பேர் அவருக்கு. 7 காலையை அடக்கினாதான் சொல்றாரு அவர். சரின்னு சொல்லிட்டு அடக்கி கல்யாணம் பண்ணிக்கார். ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இமில் ஏற்றுவன்கும்
கோட்டிடை ஆடினை கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கே அப்படின்னு இந்த திருவருத்தத்திலே தான் வருது. நப்பின்னை பிராட்டிக்காக தானே அவதாரமே பண்ண. நீங்க அவதாரம் பண்ணது முதல்ல பார்த்தா வெண்ணெய்க்காக தோணித்து, வெண்ணெய்க்காக கண்ணன் அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதாவது சூட்டுணன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே. நித்தியசூரியன் எல்லாம் சீவை குண்டத்துல திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கும் போது திடீர்னு அவதாரம் பண்ண போயிட்டான். அப்படி என்ன அவதாரம் பண்ண போயிட்டான்? அப்படி அவதாரத்துல என்ன சாதிக்க போறான் அப்படின்னா, ஆங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ண போந்து. அங்க போனா வெண்ணெயை சாப்பிட்டுருக்கான். இந்த வெண்ணெயை சாப்பிடறதுக்கா இங்கிருந்து சீவையோட லோகத்துல இருந்து கீழே போய் அவதாரம் பண்ணான். இது என்ன ஆச்சரியமா இருக்கே, வெண்ணெய் கிடைக்காதா என்ன இங்க அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில பார்த்தா இமிலேற்று வன்கூன் கோட்டிடை ஆடினை கூத்து. நப்பினை பிராட்டியை விவாகம் பண்ணிக்கிறதுக்காக போயிருக்கான். அதனால அங்க 7 எருதுகள்லாம் அடக்கியிருக்கான். சீவை கொண்ட லோகத்தில் நப்பின்னையில அவதாரம் பண்ணியிருக்கார். ஓஹோ, அதுதான் காரணம். அப்பதான் புரிஞ்சுது, நப்பின்னை அவதாரம் பண்ணியிருக்க, அதனால இவன் போயிருக்கானுங்க அப்படின்னு. அதனாலே அந்த கிருஷ்ணாவதாரத்துல நப்பின்னை பிராட்டி முக்கியமானவரானபடினால்தான் அவர் முதல்ல சொல்றார் இங்க. அப்போ குழற்கோவலர் மடப்பாவையும் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். குழல் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் உண்டு. குழல்னா திருக்குழல். அப்போ நப்பினை பிராட்டியினுடைய திருக்குழல் இருக்கும் இல்லையோ, அதுல ஈடுபட்டு இருக்கான் கண்ணன் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ குழல் அப்படிங்கிறது கோவலர் மடப்பாவையில, அந்த மடப்பாவையில சேர்த்துக்கணும் குழல்ங்கிறத. நல்ல குழலோடு இருக்கக்கூடிய, திருக்குழலோடு இருக்கக்கூடிய மடப்பாவை நப்பின்னை பிராட்டி. கோவலன்னா கோபகுலத்திலே வந்த மடப்பாவை, 1000 மடமகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அதான் 1000 மடமகள் தான் கோவலர் மடப்பாவை, ரெண்டு ஒரே அர்த்தம் தான். 1000 மடமகள் கோவலர் மடப்பாவை. அவருடைய குழல் 60 முரலும் கூந்தல் காரணம் 7 விடை அடங்கச் செற்றனைன்னு ஒரு திருக்குத்தியில நப்பினை பிராட்டியினுடைய கூந்தல்ல ஆசைப்பட்டுதான் 7 காளைகளை அடக்கி அவளை விவாகம் பண்ணிட்டான் அப்படின்னு நம்மாழ்வார் பாட்டுல கூட பல இடத்துல வரும். திருக்குழல் அத்தனை நல்ல வாசனையா இருக்குமா. ஏற்கனவே இங்க நெய் வாசனை இதெல்லாம் தான் 1000 குலத்துல இருக்கவர்களுக்கெல்லாம் தெரியும், வேற தெரியாது. நான் அந்த நெய் வாசனையெல்லாம் காட்டிலும் ரொம்ப அதிகமாக திருப்பாவையிலேயே சொல்றாரு இல்லையா. அப்போ ஈசுகி சென்றெங்கும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர். அல்ல வாசனையோடு இருக்கக்கூடிய குழல். அந்த தயிர் கடையும் போது அதுல வரக்கூடிய வாசனை, நெய் உருக்கும் போது அதுல வரக்கூடிய வாசனை, வெண்ணெய் வாசனை, இதையெல்லாம் மீறி இவருடைய கூந்தல் வாசனை இருக்கும் அப்படின்னு. அதான் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர். அந்த மாதிரி இங்க நப்பினை பிராட்டியினுடைய திருக்குழல் பெருமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதனால குழற்கோவலர் மடப்பாவையும், பாவைன்னா அழகான பெண் அர்த்தம். மடப்பாவை, மடம்னு ஒரு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு 4 குணங்கள் அப்படின்னு சொல்ற பெண்களுக்கு. அப்படின்னு அச்சம்னா கொஞ்சம் பயந்து இருப்பா, பயம் அதிகம், ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாரு. நாணம் தான் வெட்கம், பயிர்ப்புனா உடம்பு சிலிர்ப்புன்னு அர்த்தம். மடம் அப்படின்னா மடத்தனம்னு அர்த்தம். மடத்தனம்னா சில பேர் முட்டாள்தனம் நினைச்சுட்டு இருக்கா. அப்ப பெண்களுக்கு முட்டாள்தனம் அதிகம், அப்படி அர்த்தம் இல்லை. மடம்னா என்ன அர்த்தம் கேட்டா, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுபாவம், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும். சில சமயம் நாயகனுடைய பாவங்கள்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருப்பா. சில சமயம் தன்னுடைய பாவங்கள்லாம் காட்டியும் காட்டிக்கொள்ளாத மாதிரி, ஒன்றும் தெரியாத மாதிரி நடப்பார்கள். இதுதான் மடம்ங்கிறதுக்கு சரியான அர்த்தம். ஏன்னா இது குணமா சொல்லியிருக்கு. மடம் அப்படின்னா முட்டாள்தனம் அப்படின்னா அது குணமாகாது, அது தோஷமாயிடும். அந்த தோஷம் பெண்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டா சூக்ஷ்மமான புத்தி உண்டு அப்படின்னு. புத்தி ஸ்டாசாம் சதுர்குணா அப்படின்னு வரும். அப்படின்னு புத்திங்கிறது ஆண்களை காட்டிலும் 4 மடங்கு பெண்களுக்கு உண்டுன்னு அர்த்தம் அப்படின்னு. அப்போ புத்தி நிறைய உண்டு, அதை காண்பிக்காமல் அப்படியே காரியத்தை சாதித்துக் கொள்ளது. அந்த ஒரு நாயகனுடைய பாவத்தையோ தன்னுடைய பாவத்தையோ அதிகமாக வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் உண்டு. அதைத்தான் மடம் அப்படின்னு சொல்றது. அப்ப அது ஒரு விசேஷமான குணம், அது தோஷம் இல்லை,
அது ரசிக்கும்படியான ஒரு குணம். அது நல்லது, பல சமயத்துல அது நல்லதா இருக்கு. குழற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல். அவ என் மனசு இவருடைய இந்த சேர்த்தி அழகை கண்டு அங்கேயே நிற்குமா, இல்லை மீண்டு வருமா? தன்னந்துழாய் அழற்போல் அடும் சக்கர தன்னல் விண்ணோர் தொடக்கடும் எம்பெருமானை பத்தி சொல்லிச்ச ரெண்டு விஷயம். ஒண்ணு தன்னந்துழாய், குளிர்ந்த அழகான திருத்துழாயை உடையவன். இரண்டாவது அழற்போல் அடும் சக்கர தன்னல், அக்னி போல பொசுக்கக்கூடிய சக்கரத்தை உடைய சுவாமி அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டோடையும் கருட வாகனத்துல பெருமாள் சேவை சாய்ச்சிருக்கான். கருட வாகனத்துல பெருமாள் சேவை சாய்ச்சா அந்த கருடன் பின்னாடி போச்சுங்கிற அழகான விஷயம். ஏன்னா இப்ப நினைச்சு பாக்குறேன், இன்னைக்கு கருட வாகனம் இங்க மதுராந்தகத்துல கருட சேவை சேவிச்சுட்டு நேர இந்த காலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கருட வாகனத்துல நம்மாழ்வார் எழுதினார் முன்னாடி கோஷ்டியில. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, நம்மாழ்வார் எதுக்கு எழுறார்? ஏன்னா கருட வாகனம் பிரம்மோத்சவத்தில் நடக்கிறது. பிரம்மோத்சவ கருட வாகனத்துல பெருமாள் நேத்து முதல் நாள் சிங்க வாகனம், நேத்து ஹம்ச வாகனம், இப்படி வாகனங்கள்லாம் வருது. அதுல கருட வாகனத்துல பெருமாள் எழுவார். அப்படிதான் நம்மாழ்வார் எழுவார்னு வெளியில எந்த ஊர்லயும் நான் பார்த்தது இல்லை. ஆனா மதுராந்தகத்துல எழுதார், நம்மாழ்வார் எழுதார். ஏன் எழுதார் அப்படின்னு கேட்டா இந்த ஊர் வழக்கம்னா இந்த கருட வாகனத்துல நம்மாழ்வார் எழுவார், ஆனா ஆழ்வாருக்காக தான் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு. அப்புறம் அங்க இருக்க பெரிய ஒருத்தர் சொன்னார், அப்படி இல்ல, இது ஆனி மாசம் இல்லையா, ஆனி சுவாத்தியில வரும் கருட வாகனம். சுவாத்தியில வந்தா பெரியாழ்வார் எழுவார், பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம் நேத்து, அதனால ஆனி சுவாத்தி. சில சமயம் சுவாத்தியில இல்லாம விசாகத்துல வரும், விசாகத்துல வந்தா நம்மாழ்வார் எழுவார், ஏன்னா விசாகம் ஆழ்வாருடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அழகா இருக்கு. அப்புறம் ஆனி அனுஷம், நாளைக்கு நாதமுனிகள் திருநக்ஷத்திரம் அப்படின்னு. அப்போ வைகாசி விசாகம் இருக்கட்டும், ஆனி விசாகம் விசேஷம். ஒரு பக்கம் பெரியாழ்வார், ஒரு பக்கம் நாதமுனிகள், நடுவுல நம்மாழ்வார், அப்படி இருக்கு முன்னாள். அப்போ கருட வாகனத்துல நம்மாழ்வார் என்றார் அப்படின்னா அது என்ன விசேஷம், இந்த ஊர் வழக்கம்னு சொன்னாலே இப்ப புரியுது, இந்த பாட்டை பாசப்படுறது புரியுது. ஏன்னா நம்மாழ்வார் இப்போ ஓடும் புள்ளேறி பல இடத்துல பாடிருக்காரு இல்லையா, அப்பொல்லின் சிறகுலி பாவித்து அப்படிங்கிறார். அந்த கருத்மான் அவர் வரைச்சா அவருடைய சிறகு சப்தம் இருக்கும் இல்லையோ, அதை பாவித்து என் நெஞ்சம் கிடக்கும், அதையே நினைச்சுட்டு இருப்பேன் நான் அப்படிங்கிற எத்தனை இடத்துல பாடியிருக்கார். திருவேங்கடமுடைய நங்கள் வரிவிலையில பாடிருக்கார் அப்படின்னு. பாகன் வேங்கடவானை வேண்டி சென்று அப்படின்னு. அந்த மாதிரி பல இடங்கள்ல காய்ச்சின வேந்தனை பாடிருக்கேன் அப்படின்னு. நம்மாழ்வாருக்கு பெருமாள் கருட வாகனத்துல சேவை சாதிச்சிருக்கார் போல. நிறைய பெருமாள், நிறைய ஊர் பெருமாள் கருட வாகனத்துல சேவை சாதிச்சிருக்கார் ஆழ்வாருக்கு. குறிப்பாக வைகாசி விசாகத்துல நம்ம தேவ பெருமாள் கருட வாகனத்துல ஆழ்வார் வைகாசி விசாகம் ஆழ்வார் திருநக்ஷத்திரம் பிம்மால 4 மணிக்கு ஆழ்வார் கண்ணு முழிக்கிறதே இந்த கருட வாகனத்துல தான். பெருமாள் நேர கருட வாகனத்துல ஆச்சரியமா இருப்பார். அந்த ஆழ்வார் திருநக்ஷத்திரத்துல அது சேர்ந்திருக்கிற அழகே ரொம்ப அழகு. அந்த கருட வாகனமும் எதிர்க்க நம்மாழ்வாரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆழ்வார் சாத்து முறைக்காக தனியா எழுறார், அது இருக்கட்டும். கார்த்தால இப்படி அதை பிம்மால இப்படி எழுறார் முதல்ல, அது ஆச்சரியமா இருக்கும். அதனால ஆழ்வார் ரொம்ப ரசிக்கக்கூடியது கருட வாகன சேவை அப்படிங்கிறது தெரியாது. இந்த கருட வாகனத்துல பெருமாள் ஏழைச்ச தன்னந்துழாயும் இந்த சக்கரமும் சாட்டி கொண்டு எழுகிறார் இல்லையா, தன்னந்துழாய் குளிர்ந்த அழகான திருத்துழாயின் அர்த்தம். அடல் போல் அடும் சக்கர தன்னல், அக்னி போல இருக்கக்கூடிய சக்கரம். சக்கரத்தினுடைய சுபாவம் தான் நமக்கு தெரியும் இல்லையோ அப்படின்னு. இதுல கண்ணன் துழாயின்னு எதுக்காக சொல்றாரு இங்க? அடல் போல் அடும் சக்கர தன்னல்ங்கிறது எதுக்காக சொல்றாரு? ஒண்ணு பார்த்தா குளிர்ச்சி, ஒண்ணு பார்த்தா அக்னி, ரெண்டும் இருக்கு பெருமாளுக்கு. குளிர்ச்சியான திருத்துழாய் சாத்தின்னு இருக்க, அக்னி போல இருக்கக்கூடிய திருவாழி அவரை சாத்தின்னு இருக்கார். அப்ப எந்த இதுல ஆழ்வார் இப்படி சொல்றார் அப்படின்னு கேட்டார்னா, ஒரு பக்கம் குளிர்ச்சியாவும் இருக்கார், ஒரு பக்கம் உஷ்ணமாவும் இருக்கார். பெருமாளே அப்படி இருக்கார் போல இருக்கு. ஏன்னா நாயிகைக்கு அந்த சம்போக திசையில குளிர்ச்சி, அதை சேர்ந்து இருக்கும் நிலையில குளிர்ச்சியா இருக்கு, பிரிஞ்சிருக்கும் திசையில உஷ்ணமா இருக்கார் அவரே. ஏன்னா பிரிவுங்கிறது அத்தனை கஷ்டத்தை கொடுக்கறபடினால, அதனால ரெண்டையும் சொல்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். நிறைய அர்த்தம் சொல்றா இவா தன்னன் துழாய் அப்படிங்கிறதுக்கு.
அதாவது இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க கேட்டான்னா, தன்னந்துழாய் அழல் போல், இந்த அழல் போல்ங்கிறத அதுலயும் சேர்த்துக்கணும். அழல் போல் அடும் சக்கர தன்னல், தன்னந்துழாயே குளிர்ச்சியான திருத்துழாயே இப்ப அக்னி போல ஆயிட்டான். ஏன்னா விரக தாபத்திலே இருக்கிறபடினால அதுவே அக்னிபோக ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். மேவுதன் மதியம் வெம்மதி அம்மா ஆலோ மென் மலர்பள்ளி வெம்பள்ளி ஆலோன்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா? அதனால விரக நிலையில அப்படி ஆயிடும். அதனால அப்படியும் ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல அப்படின்னு. இல்ல இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சொல்ற தாத்பரிய முத்துவன் சுவாமி, அந்த தன்னன் துழா இருக்கு இல்லையா, அது நாய்க்கு ஆசைப்படுறான். சக்கரத்தை வேணும் கேட்கல, அந்த திருத்துழாய் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு பல இடத்துல கேட்டிருக்கேன். அதனால அந்த தன்னந்துழாய் அப்படிங்கிறது நாயிக்கையினுடைய அந்த பிரிவு துயரை போக்கும். சக்கரம்லாம் கிட்ட வந்து போக்காதே, ஆனால் திருத்துழாய் இருந்தா போரும், அந்த பிரிவு துயர் போகும். அதனால அதை குறிப்பாக சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு தாற்பயம் ஒண்ணு இருக்கு. அப்படி அது கிடைச்சதுன்னா அசோகவனத்துல சீதா பிரேட்டைக்கு பெருமாளுடைய மோதிரம் கிடைச்சா எப்படியோ அந்த மாதிரி இந்த துழாய் கிடைத்தால் எனக்கு அது பரமபோகியமாக இருக்கும். திருத்துழாய் கிடைத்தா போரும். அப்ப அதை வைத்துக்கொண்டு நான் ஆறி இருப்பேன், அதை வைத்துக்கொண்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருப்பேன், அப்படிலாம் ஆகும். தன்னந்துழாய் அழல் போல் அடும் சக்கர தன்னல், அப்படி சக்கரத்தை உடைய அண்ணல் சுவாமி. விண்ணோர் தொழ நித்திய சூரிகள் எல்லாம் அந்த எம்பெருமானை தொழும்படி கருட வாகனத்துல எல்லாரும் வந்து சேவிக்கிறார்கள், நித்திய சூரிகள் எல்லாரும் வந்து சேவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். விண்ணோர் தொழ கடவும் புல், அப்படி விண்ணோர் தொழ எம்பெருமான் கடவும் ஊர்ந்து போற, ஓட்டின்னு போறான்னு அர்த்தம். கடவும்னா கருத்மானை ஓட்டின்னு போறார். அவர் எப்படி இருக்கன்னா, தழல் போல் சீனத்தான் அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே. அவர் தழல் போல கோபத்தோட இருக்காராம், சீனத்தோட இருக்கார். இன்னும் கருத்மான் அப்படி அவர் கண்ணை பார்த்தா தெரியும், வாகனத்துல இப்படிதான் இருக்கும். கருத்மானுடைய கண்ணையும் முக்கியம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும், அப்படியே யாரா இருந்தாலும் குத்தின்னு போடுவார் போல இருக்கும் அப்படின்னு. உண்மையில அவர் இப்படிதான் இருக்கார். பெருமானுக்கு சத்ருன்னு சொல்லிட்டு யாராவது வந்தாலும் அவளை கொத்தி கிழிச்சு விட்டுருவார் அப்படிங்கிற ரீதியில இருக்காங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டான்னா, அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமேன்னு இருக்கு. அப்புல்னு ஒண்ணு இருக்கு, அந்த புல் அப்படின்னு அர்த்தம். அந்த புல்னா அந்தன்னு ஒண்ணு இருக்கு இல்லையோ, அதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப பிரசித்தமான அர்த்தம். வேதத்திலே பிரசித்தமான, வேதத்துலாம் தத் விஷ்ணு தத்துன்னு வரும் அடிக்கடி. அது அப்படின்னா ரொம்ப பிரசித்தமானது, எம்பெருமானுக்கென்றே பிரசித்தமாக இருக்கக்கூடிய வாகனமான கருத்மான் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் அப்புல் அப்படின்னா அந்த வேதமே கருட ஸ்வரூபனா வந்திருக்கும் இல்லையோ, அதனால அதை நமக்கு உணர்த்துகிறார். வேதமே கருட ஸ்வரூபமா வந்து எம்பெருமானுடைய திருவடியை தாங்கி கொண்டு நமக்கு காண்பிக்கிறதாம். வேத சுவார்த்தாதிரூடான்னு தேசியன்னு சொல்ற மாதிரி, இதோ பாருங்க வேதத்தினுடைய அர்த்தம் தானே வேணும், நான் தான் வேதம், நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் பாருங்க, இவர் தான் வேதத்தினுடைய அர்த்தம்னு பெருமாள் திருவடியை கொண்டு வந்து நமக்கு காண்பிக்கிறார் கருத்மான். இதுதான் கருட வாகன ரகசியம். கருட வாகனம் விசேஷம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, கருத்மான் தான் வேதம், அவர் காண்பிக்கிற பெருமாளை கொண்டு வந்து காண்பிக்கிறார், அவர் தான் வேதத்தினுடைய அர்த்தம். இந்த அர்த்தத்தை வேதமே கொண்டு வந்து காமிக்கிறது. எல்லாருக்கும் வேதம் பார்த்து புரிஞ்சிக்க முடியாது, அப்போ வந்து கருத்மான் காமிக்கிறார். ஒரு வேடிக்கை என்னன்னா, இது வேதமே, இந்த விஷயத்தையும் வேதமே தான் சொல்லியிருக்கு, வேதத்திலேயே இந்த விஷயம் இருக்கு. கருத்மானை பத்தி மந்திரங்கள்லாம் இருக்கு, சுபர்ணோசி கருத்மான் சிரஹா அப்படின்லாம் இருக்கு. அப்ப இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த வேதஸ்வரூபியான கருத்மான் பின்னே என் மனசு போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதத்தை பின்பற்றி என் மனசு போச்சுன்னு அர்த்தம். அதாவது எம்பெருமானை நாம் முதலிலே தெரிந்து கொள்வது வேதத்தின் வாயிலாக, வேதத்தை பின்பற்றி எம்பெருமான் பரமபுருஷன் அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு அப்படியே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாயகனாக எம்பெருமானை கண்ணார சேவித்தால் அப்புறம் நன் மனசு எப்படி மீளும்? அப்போ அதை சேவித்த உடனே எம்பெருமான் சேவித்த உடனே மனசு மீளுமோ, மீளுங்கொள் மீளும்படி இருக்குமோ, இருக்காதே அப்படின்னு தாற்பயம் இதுக்கு. வேதத்தை வைத்து சாஸ்திர நித்துவாத்துன்னு சொல்ற ஸ்ரீபாஷ்யத்துல, எம்பெருமானை புரிஞ்சுக்கிறோம்னா வேதம் வழியா தான் புரிஞ்சுக்கிறோம், வேற வழி கிடையாது.
வேதம் வழியாக எம்பெருமானை புரிந்து கொண்டு அந்த பரமபுருஷன் இப்படி ஸ்ரீபூவி தேவி நாயகனாக அவன் வீட்டில் இருக்கிற இருப்பை ஸ்ரீவைகுண்டத்திலேயோ இல்ல வேற எங்கேயாவது நம்ம சேவிச்சோம்னா இந்த நாயகனை சேவிக்கணும். இப்பவே வச்சுப்போமே, இப்பவே நம்ம காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணி எம்பெருமானை தெரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்ரீவைகுண்டத்துல அந்த எம்பெருமானை நேரம் சேவிச்சோம்னா எப்படி இருக்கும்? இப்ப வேதத்து மூலமா தானே, இப்ப பரோட்சமா தானே பெருமாளை புரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அதை எம்பெருமானே நேர பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அதான் ஆழ்வார் சொல்றார், வேதத்து மூலமாக நம்ம புரிஞ்சுட்டு இருக்கட்டும், மேல நேர பார்க்க அப்ப என் மனசு மீளுமோ அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த கருத்மானை சொல்லச்ச அழல் போல் சினத்தா அப்படின்னு சொல்றாரு இல்லையா, தழல் போல் சினத்தான், அக்னி ஜுவாலை மாதிரி கோபத்தோட இருக்கான். அதுவும் வேதத்துக்கு பொருந்துவான். ஏன்னு கேட்டானா, வேதங்கிறது பகவானை காமிக்கிறது மாத்திரம் இல்லை, மற்ற மதங்களை எல்லாம் கண்டிக்கிறதுக்கும் இந்த சாஸ்திரங்கிறது இருக்கு. வேதத்தை வச்சுதான் கண்டிக்கிறோம் நிறைய. பிற மதங்கள்லாம் கிடையாது, எம்பெருமான் ஒருவனே அப்படிங்கறத வேதம் தானே காண்பிக்கிறது. அதனால எம்பெருமானுடைய அந்த முக்கியத்துவத்தை, எம்பெருமான் தான் தெய்வம் அப்படிங்கிறதை யார் மறுக்கிறார்களோ அவர்களுக்கு வேதமே பதில் சொல்றதான். அதனால வேதமும் ஒரு பக்கம் பார்த்தா கோபத்தோட இருக்கு, அவாகிட்ட கோபத்தோட இருக்கு அப்படின்னு. கடல் போல் சினத்த அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே, இப்படி அர்த்தம். தன்னந்துழாய் அழற்போலடும் சக்கரத்தன்னல் பின்னோர் தொழ கடவும் தயல் போல் சினத்தான் அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே, கொடற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல் அப்படின்னு அன்மையம் வச்சுக்கலாம். கீழே இந்த ஆரம்பிச்சு, ஐயோ நம்ம 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 முதலாளியை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு மனசு திரும்பி வந்துருமா? மனசுக்கு முதலாளி நாம தானே, அதனால திரும்பி வந்துருமா? இல்ல அந்த எம்பெருமானுமே ஈடுபட்டு இருக்குமா? அங்கேதான் ஈடுபட்டு இருக்கும், அது எப்படி திரும்பி வரும்? வராது தானே அப்படின்னு சொல்றாரு. பெருமானை விட்டு மனசு பிரிஞ்சு போச்சு, அது ஆழ்வாரை விட்டு மனசு பிரிஞ்சு போச்சு அப்படிலாம் சொல்றாள். ஏன்னா இதெல்லாம் வேடிக்கையான வார்த்தை. அதான் ரசமா சொல்றதுக்கு கவிகள்லாம் இப்படி சொல்லுவா. அப்ப மனசுன்னு ஒண்ணு இருக்கு, இதை விட்டு அங்க போச்சு இங்க இல்ல எல்லாம் சொல்றதெல்லாம் இருக்கும் இல்லையோ. என்ன அர்த்தம்னா, மனசு நிறைக்க பெருமாள் தான் நிறைந்திருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. அதான் தவிர ஆழ்வார் இங்க இருக்க மனசு அங்க போச்சு திரும்பி வரல அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன சுவாமி, மனசுன்னா என்ன அப்படின்னு சயின்டிபிக்கா கேட்கக்கூடாது. பின்ன என்ன கேட்டோம்னா, வேதாந்த பரமா இதை புரிஞ்சுக்கணும். வேதாந்த பரமா மனசு பகவானிடம் ஈடுபட்டு இருக்கிறது, இது இவனிடம் ஈடுபடும், தன்னிடம் ஈடுபடவில்லை, பகவானிடமே ஈடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்படி ரசமாக சொல்வா. இது சமூகத்துல பல கவிகள் சொல்லியிருக்கா. அப்படின்னு மனசு போயிடுத்து திரும்பி வரல அப்படின்னு பல கவிகள் சொல்லியிருக்கா. அதுக்கேற்ற மாதிரி இது ரசமான வார்த்தை, உண்மையில பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ராமம் மேனுகதா திருஷ்டி அத்தியாபி நிவர்த்ததே தத்வா பஷ்யாபி கௌசல்யேன்னு தசரதன் சொல்ற வார்த்தை ஒண்ணு இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல. ராமன் காட்டுக்கு போகும்போது என்னுடைய பார்வையும் கூடவே போயிடுச்சு, என் கண்ணும். ராமன் காட்டுக்கு போகும்போது என் கண்ணும் கூடவே போயிடுச்சு, திரும்பி வரல. கூட போனா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வரணுமோ இல்லையோ, திரும்பி வரல. அதனால தசரதற்கு கண்ணு போயிடுச்சு ராமன் போனப்புறம். அவ்வளவு சோகத்துல உடனேயே கண்ணு பார்வை இல்லை, பார்வை இல்லாதளோ ஆயிடுச்சு. நத்வா பஷ்யாமி கௌசல்யே, கௌசல்ய பார்த்து சொல்றார் தசரதன், கௌசல்யா எதிர்க்கே நீ இருக்கியே, ஆனா என் கண்ணுக்கு தெரியலையேன்னு அவர். சாதுமா பாணி நான் ஸ்புரிச, கொஞ்சம் உன் கையால தொடு பார்ப்போம் அப்படின்ற அந்த. அதாவது என்ன கேட்டோம்னா, பொதுவாகவே பெருமாள் ஸ்ரீராமன் பின்னாடி கண்ணு போச்சுன்னா அப்படியே ராமன் பின்னாடியே போகும்னு ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல கூட ஒரு இடத்துல வருது. அவனை யார் பார்க்கிறார்களோ, அந்த ராகவனை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் கண்கள் அவனோடையே போயிடும், ஏன்னா கண்களை கவரக்கூடியவன் அப்படிலாம் சொல்றது உண்டு. அந்த ஸ்ரீராமனை யார் பார்த்தாலோ அவர்கள் தான் பாக்கியசாலிகள், யார் பார்க்கலையோ அவர்கள் பாக்கியசாலிகள் இல்லை, இதெல்லாம் வருது. ஆனா தசரதனுடைய நிலைமை பாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கண்ணே போயிடுச்சு அப்படின்னா, அவர் ஏற்கனவே வயசானவர், அந்த கண்ணில் அழுது 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 அன்னைக்கு ராத்திரி முழுக்க அழுது, ராமன் காட்டுக்கு போகும்போது அழுது அப்படியே ஜலம் மொத்தம் நினைஞ்சு கடைசியில கண்ணே போயிடுச்சு அவருக்கு. கௌசல்யா கிட்ட சொல்றார் அவர். அப்போ அது அவருடைய தீவிரமான ஒரு நிலை. இந்த மாதிரி நிலையும் உண்டு அப்படிங்கிறதுக்காக
இத உதாரணமா எடுத்திருக்கா. அந்த ரீதியில மனசு போயிடுத்து அப்படின்னா வாராதே என்னை மறந்ததுக்கான் என்னை மறந்து விட்டது. அது மனசு போயிடுத்து அப்படின்னா மனசு முழுக்க அவனே நிறைந்திருக்கிறான் அப்படின்னு தன்னை பத்தி நினைவு கூட இல்லாமல் அந்த நாயகனுடைய நினைவே இருக்கும்படி இருக்கு என்பதாக ஆகும். அப்போ அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார் அருளி செய்த ரீதியிலே வேதத்தின் மூலமாக எம்பெருமானை புரிந்து கொண்டு மனசாலே அவனிடம் ஈடுபட்டு கொண்டு இருப்பது ஒரு பாகவதனுக்கு நல்ல அழகு அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டுக்கு தாற்பயம் நமக்கெல்லாம். குடற்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிற்கும் கொல் மீளும் கொல் தன்னந்துழாய் அடற்போல் அடும் சக்கரத்தன்னல் விண்ணோர் தொடக்கடவும் தடல் போல் சினத்தா அப்புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே. தனி நெஞ்சம்னு வேற போடுற, இவர் விட்டுட்டு போயிட்டு போல இருக்கு மனசு. அதனால நான் இங்க இருக்கேன், அது மட்டும் தனியா போயிடுத்து, என் மனசு மட்டும் தனியா போயிடுத்து அப்படின்னு. ஏன்னா என்னையும் கூட்டின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப 2 பேரும் போனோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாட்டிலையும் இந்த விஷயத்தையே ஆரம்பிக்கிறார். தனி நெஞ்சம் முன் அவர் புள்ளே கவர்ந்தது தன்னந்துழாய்க்கு. மறுபடியும் தன்னந்துழாய், புல்லு கருத்மான், தனி நெஞ்சம் எல்லாம் அடுத்த பாட்டுல வருது திருப்பி. அதுவும் நாயிகா பாசம் தான். அது ஆனா அப்புறம் நம்ம நாளைக்கு மகாபிரதோஷம் நாளைக்கு பார்க்க போறோம். தனி நெஞ்சத்தை அந்த கருத்மானே கவர்ந்து கொண்டு போனார் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்குது. அது இருந்தாலும் விஷயம் வேற, அதனாலே அடுத்த காலக்ஷேபத்தை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.